ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் சென்டர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரிப்டோடாப் ப்ரோவில் எப்படி நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிடணும், மல்டிபிள் டிவைஸில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிடணும், நம்ம ஏர்னிங்ஸை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கிரிப்டோடாப் ப்ரோ வந்து எப்படி வந்து மல்டிபிள் டிவைஸில் யூஸ் பண்ணின்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் எடுத்திங்கன்னா, நீங்கள் வந்து மேலே வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து வந்து ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கிரிப்டோடாப் ப்ரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் எத்தனை ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் வந்து வேறு டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் எல்லா டிவைஸ்லேயுமே வந்து கிரிப்டோடாப் ப்ரோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்னு சொல்லி தான் காட்டுமே தவிர வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்காது. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து எல்லா டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து உள்ளே போன பிறகு வந்து நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே ஜிமெயில் ஐடி அங்கே கொடுக்கப்பாது. ஏன்னா இதே ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு லாகின் ஆகிரும். அப்போ எதில் நீங்கள் எனபிள் மைனிங் கொடுத்தாலும் ஒரே அளவு தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். அதனால் அங்கே வேறு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு டிவைஸுக்கு வந்து வேறு கிரிப்டோடாப் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிவைஸ்லையும் தனித்தனியாக வந்து மைனிங் நடக்கும். அப்படி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைஸில் வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் வந்து மைனிங் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கு வருவோம். எப்படி நம்ம கிரிப்டோடாப் ப்ரோவில் நம்ம ஏர்னிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. முதலாவது கிரிப்டோடாப் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் தான் உங்களுக்கு மொபைல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பிடிசி மைனிங் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் க்ளவுட் பூஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் அதிகமாக மைன் பண்ணலாம். ஆனால் வந்து அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து க்ளவுட் பூஸ்ட் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. 12 மந்த்ஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. அப்படி பர்ச்சேஸ் பண்ணியே நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அதில் வந்து நீங்கள் மைனிங் பண்ணணும். இடையில தள்ளிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரூபா வந்து உங்களுக்கு நஷ்டம் ஆகிடும். ரெண்டாவது ஒரு வழி என்னென்னா, உங்கள் கீழே வந்து ரெஃபரலில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி மூலமாக அவையே எவ்வளோ மைனிங் பண்ணுமோ அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும். அப்படி நீங்கள் ஒரு 10-20 சேர்ந்து நீங்கள் மைனிங் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு அமௌண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு வழி இருக்குன்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிரிப்டோடாப் ப்ரோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். லேப்டாப்பில் வந்து உங்கள் மைனிங் ஸ்பீடு வந்து பல மடங்கு மொபைலில் நீங்கள் பண்ணதோட ஸ்பீடாக இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கிரிப்டோடாப் ப்ரோ மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருந்தால் கொஞ்சம் கூட வந்து மைனிங் ஸ்பீடாக நடக்கும். அது மட்டும் இல்லை, நெட் ஆனில் இருந்தால் கொஞ்சம் கூட மைனிங் ஸ்பீடாக நடக்கும். இந்த ரெண்டு வழியாக தான் வந்து மொபைலில் வந்து நீங்கள் மைனிங் ஸ்பீடை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர வேறு நீங்கள் வந்து க்ளவுட் பூஸ்ட் பை பண்ணி தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ மூணாவது கொஸ்டின் வரும். கிரிப்டோடாப் ப்ரௌசரை வந்து நம்ம எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணின்னு பார்ப்போம். நிறைய பேர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. சிலருக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டால் வரல, ரீஃபண்ட் ஆகுது அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க. அதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழி என்னென்னா, உங்கள் பேடிஎம் எல்லோரும் அதிகமாக வச்சுருப்பீங்க. உங்கள் பேடிஎம்மை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் மேலே அந்த சர்ச் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து 55 ரூபா நீங்கள் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி. நீங்கள் பேடிஎம்மில் 55 ரூபா கொடுத்து ப்ளே ஸ்டோர் ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெடீம் கோடு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த ரெடீம் கோடை நீங்கள் காப்பி பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிய மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்த பிறகு மேலே உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் ஷோ ஆகும். அதில் வந்து கூகுள் ப்ளே பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்பை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதே பேஜில் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரெடீம் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேடிஎம்மில் பர்ச்சேஸ் பண்ண கோடை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் ப்ளே பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 55 ரூபா வந்து நீங்கள் ஏறிடும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணியது, எப்படி நம்ம நிறைய டிவைஸில் கனெக்ட் பண்ணியது, எப்படி நம்ம ஏர்ன் பண்ண சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தோம்.
கிளிக் சொல்லி ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். அந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. நிறைய பேர் அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம இன்னும் தெரியாமல் இருக்கிறீங்க. அந்த வெப்சைட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாட்டு. ஜென்யூனான வெப்சைட். கட்டாயம் உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 5000 10,000 இந்த அளவு எடுக்கிற அளவுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோ லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். மற்றும் நம்ம டெலிகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். நம்ம வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் அங்கே நம்ம போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.